நாடாளுமன்ற தேர்தலில் ராகுலுடைய யாத்திரை எப்படி கைவிடுகிறது? அவருடைய பாரத் ஜோடோ யாத்திரை கால்களால் நடந்த யாத்திரை, அதுதான் உண்மையான பாத யாத்திரை. அண்ணாமலை செய்வது போன்ற யாத்திரை கிடையாது. சொகுசு வாகனங்களில அது பேர் பேக்கேஜ் யாத்திரை அவர் செய்வது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளவு அச்சுறுத்தல் இருந்தாலும், அது மழை பெய்தாலும் பனி பெய்தாலும் காடாக இருந்தாலும் மலையாக இருந்தாலும் கால்களிலே நடந்து கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மக்களை சந்தித்திருக்கிறார், அன்பு பரிமாறி இருக்கிறார், நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்ற ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறார். மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக கலந்து கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது நாய யாத்ரா என்ற மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரை ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆட்சி மாற்றம் வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக அவருடைய நியாய யாத்திரா அமைய போகிறது. எல்லா கூட்டங்களிலும் ஒரு நாளைக்கு 4 முறை பேசுகிறார். அங்குள்ள மக்களை சந்திக்கிறார். அங்கு உள்ள பிரமுகர்கள், சிவில் சொசைட்டி, சிறு குறு தொழிலில் நலிவடைந்தவர்கள், மீனவர்கள், மாணவர்கள், தாய்மார்கள், இந்த பாஜக ஆட்சியால் பழிவாங்கப்பட்டவர்கள் அனைத்து தரப்பையும் சந்தித்து வருகிறார். ஆகவே ஆட்சி மாற்றம் என்பது உறுதி. இந்தியா கூட்டணி வராது, முடிவாகாது என்று சொல்லியிருந்தார்கள். பிசுபிசுத்து போய்விடும் என்று சொன்னார்கள். ஆம் ஆத்மியுடன் கூட்டணி முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது. சமாஜ்வாடி கட்சியுடன் கூட்டணி முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரசுடன் கூட்டணி முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இங்கே சிவசேனா என்சிபியுடன் கூட்டணி முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது பீகாரிலும் முடிவு செய்ய பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் முடிவு செய்ய போகிறார்கள். ஏறக்குறைய 421 தொகுதியில ஒரு வேட்பாளர் என்று போட்டால் கூட அவர்கள் 350 இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணி குறைந்தபட்சம் வெற்றி பெறும். வாக்குகள் சதவிகிதத்தை கூட்டி பார்த்தால் கடந்த தேர்தல், அதற்கு முன்பிருந்த தேர்தல், 3-4 தேர்தலுடைய வாக்குகளை கூட்டி பார்த்தால் 350 தொகுதிக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு.